மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ரூட் மாஃபியாவுடைய பார்வையிலேருந்து தப்பித்ததனால் சூர்யாவுடைய கருப்பு படம் இன்னைக்கு 250 கோடி 200 கோடியை தாண்டி பெரிய வசூலோட திரையரங்குகளை படுபயங்கரமாக ஓடிட்டு இருக்குது. ஏங்க கருப்பு படம் ஓடுறதுக்கும் ரூட் மாஃபியாவுக்கும் என்னங்க பிரச்சனை? என்னங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பீங்களா? நீங்கள் கேட்குறது என் காதுகளில் விழுகிறது. ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் நான் பேசுறது சரின்னு யோசிப்பீங்க. ஏன்னா இதற்கு முன்பாகலாம் விஜய் நடித்த படத்தை தாண்டி வேற எந்த ஹீரோக்கள் படம் வந்தாலும் அந்த படம் வந்த அன்னைக்கு ரிலீஸ் அன்னைக்கு அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு, அந்த படம் தேராது, அந்த படம் ஓடாது, அந்த படம் நல்லா இல்லை, குப்பை, வேஸ்ட்டு அப்படின்னு ஏராளமான இன்ஸ்டா ரீல்ஸும் எக்ஸ்தல பதிவுகளும் விமர்சனம்ன்ற பேரில் நாங்கள் இதை பார்த்தோம் அதை பார்த்தோன்னு போடக்கூடிய விஷயங்களும் கடுமையாக வரும் விஜய் சினிமாவில் இருக்கும்போது. ஏன்டா அப்படின்னு சொன்னால், நம்ம தம்பி ரூட்டு நம்ம ஜெகதீஷ் இருக்கார்ல, அவர் வேலையாக தான் விஜய்க்கு மட்டும்தான் வேலை செய்வார். விஜயோடு சேர்த்து அவர் பார்க்குற ஹீரோயின்களுக்கெல்லாம் வேலை பார்ப்பார், ஹீரோக்களுக்கு வேலை பார்க்க மாட்டார். ஏன்னா ஹீரோக்களை எல்லாரையும் மட்டம் தட்டி அப்படியே டவுன்லேயே வச்சிருக்கணும். ஹீரோக்கள் எல்லாம் டவுன்லேயே இருந்தால் தான் அவருக்கு ஒரு பெரிய மாஸ் கிரியேட் ஆகும்னு இந்த மாதிரி வேலையை தொடர்ந்து ரூட் மாஃபியா செஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி சில படங்கள் வெற்றி பெறும், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அந்த வெற்றி பெறுகிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின்கள் ரூட் மாஃபியாவோட கண்ட்ரோலில் இருக்கிற ஹீரோயினாக இருப்பாங்க. அப்போ அதுதான் பெரிய சூட்சமம். இது இப்போ கருப்பு படம் சூர்யாவுடைய படம். சூர்யா படம் இதுக்கு முன்னாடி நடந்த பல்வேறு படங்கள் வந்த அந்த அடுத்த செகண்ட் அரை மணி நேரத்தில் படம் குப்பை வந்திருக்கு. அது உண்மையிலேயே குப்பையாக இருந்தாலும், உண்மையிலேயே மோசமான படமாக இருந்தாலும், மக்கள் ரசிக்காமல் இருந்தால் கூட ஒரு நாள் படம் பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க படம் பார்ப்பாங்கல்ல, அவர்களையும் கெடுக்கிறது. போவாது, அந்த படம் சரியில்லை அப்படின்னு ஊடகங்கள் மூலமாக, இணையதளங்கள் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக மோசமான அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வேலையை ரூட் மாஃபியா பண்ணுச்சு. அப்போ பண்ணாங்களே, இப்போ ஏன் பண்ணலன்னு கேட்குறீங்களா? இங்கே தாங்க ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா, இதுவரை விஜய் சினிமாவில் இருந்தார். சினிமாவில் அவரை மிஞ்சக்கூடாது யாருமே, அவர் தான் உச்ச நடிகர், அவர் தான் உச்சா நடிகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம அதை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்காகவே இப்போ ரஜினி படம் வந்தால் கூட அந்த படம் ஓடலைனாங்க. வேட்டையன் வந்துச்சு சரியில்லை, கூலி வந்துச்சு சரியில்லை அப்படின்னு நியாயமாக அந்த படத்தை பார்க்கலாம் நினைக்கிறவங்க கூட படம் பார்க்க கூடாத அளவுக்கு பயங்கரமாக பிரச்சனைகள் பண்ணாங்க. ஜெயிலர் வந்தப்போ அது மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. கடுமையான விஷயங்களெல்லாம் இன்ஸ்டாவில் பயங்கரமாக பரப்பப்பட்டுச்சு. இப்போ சினிமாவில் இருக்கிற வரையும் அதெல்லாம் பண்ணார் இல்லையா ரூட்டு. இப்போ அவர் சினிமாவிலேருந்து அவர் அரசியலுக்குள்ளே போயிட்டார். சினிமாவில் இனிமே நம்ம சினிமாவுக்கு வரப்போறதில்ல. அவர் நடிக்க மாட்டேன்ட்டார்ல, இதான் கடைசி படம்ட்டார் ஜனநாயகம், நடிக்க மாட்டேன்ட்டார். அதனால இனிமேல் அரசியல் தான். அவங்க எதிர்பார்த்த மாதிரி இப்போ அமைச்சரும் முதலமைச்சர் பதவியும் கிடைச்சிருச்சு. இனிமேல் நம்ம நேர இலக்கு முதலமைச்சர் தாண்டி அடுத்து நேரம் பிரதமர் தான், டைரக்டா பிரதமர் தான் அடுத்தது. இப்போ முதலமைச்சர் உட்கார்ந்தாச்சு. இன்னும் சில ஆண்டுகளில் மோடியை காலி பண்ணிட்டு கவுத்து விட்டுட்டு இவர் நேரம் பிரைம் மினிஸ்டர் உட்கார போறாரு. அதை நோக்கி ரூட் மாஃபியா பெரிய தன்னுடைய கரங்களை அடுத்த மாநிலங்களில் விரிவாக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கேரளாவில் அடுத்து கால் பதிப்பாங்க, இதெல்லாம் செய்ய போறாங்க. அதனால இனிமேல் சினிமாவில் எவன் ஜெயிச்சா எவன் நமக்கு என்ன இருக்குது, அதை பற்றிலாம் கவலை இல்லை, யாராவது ஜெயிச்சுட்டு போட்டோம் பார்த்துக்கலாம், நம்ம தயாரிக்கிற விஷயத்தில் அப்புறமா களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் பெருசாக கவனம் செலுத்தலையோ அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதனால தான் சொல்கிறேன், ரூட் மாஃபியாவுடைய பார்வையிலேருந்து கருப்பு தப்பிச்சதுனால, கருப்பு உண்மையிலே ரூட் மாஃபியா உள்ளே இருந்துச்சுன்னா கருப்பு முதல் நாள் ரிலீஸ் ஆச்சு இல்லை, பாம்பேல வாரணாசியில் அங்கே இங்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதை உடனே எடுத்து இது சரியில்லை, அது சரியில்லை, இது குப்பை, அது நம்புற மாதிரி இல்லை, இதில் கேமியோ பண்ண என்னென்னத்தையோ போட்டு கருப்பு படத்தின டேமேஜ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ சினிமா பக்கமே அவங்க திரும்பாமல் பூரா அரசியல், ஏன்னா அங்கே பூரா போய் பேசுறதுக்கு அங்கே டைம் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட ஏரியா, சினிமானது ஒரு குறிப்பிட்ட வட்டம். பட் அரசியல் அப்படி இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எல்லா பக்கமும் திரும்பி பார்க்குற இடம் அப்படின்றதுனால பொய்யை அடிச்சு நவுத்துறானுங்க. வெளியூர்ல இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு என்ன தெரிய போகுது? ஏற்கனவே இருந்த திட்டத்துக்கு மேலே ஸ்டிக்கரை ஓட்டுறான், விஜய் ஸ்டிக்கரை ஒட்டி அனுப்பு. முதல் பெண் அமைச்சர் அச்சு விடு. இது வரைக்கும் யாருமே பெண்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்கல, எங்க அண்ணன் தான் கொடுத்துருக்காருப்பா, அது முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனா, அச்சு விட்றா அப்படின்னாங்க. சுதந்திரமாகிறதுக்கு முன்னாடியே பெண் அமைச்சர்லாம் இருந்திருக்காங்க. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் திமுக அமைச்சர்களை பெண் அமைச்சர் வந்திருக்காங்க, 67 பெண் அமைச்சராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ பெண் அமைச்சர், கடந்த திமுக ஆட்சியில் கூட பெண் அமைச்சர் இருந்தாங்க. ஆனால் இவங்க பண்ணுறது தான் சரி, இவங்க பண்ணுறது தான் முதல் முறை அப்படி போய் பரப்புறது அரசியல்லே அவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால எல்லா பக்கம் அங்கே ஆடிட்டு இருந்து இங்கே சினிமா விட்டுருச்சுங்க. இது சூர்யாவுக்கு ரொம்ப நல்லதாக போச்சு.
அதுதான் அந்த நெகட்டிவ் நரேட்டிவ்லேருந்து தப்பிச்சு கருப்பு இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து உடனே டக்குன்னு போய் சேர்ந்து மக்கள் அந்த படத்தை பார்த்து கொண்டாடி இன்னைக்கு வந்து அது வெளியான அந்த ஒரு வார காலத்துக்குள்ள அது 200 கோடியை தாண்டி போய் திரையரங்களை வசூலை காமிக்குது. இதற்கு முக்கிய முழு காரணம் சூர்யா வந்து ரூட்டுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமாங்க, ரூட் மாஃபியா இதில் கால் வைக்கல இல்லை, அவர் கணக்கன் பார்வை கூட படலை. அதனால கருப்பு தப்பிச்சிருச்சு, சூர்யா தப்பிச்சிட்டாரு. இனிமே கொஞ்ச நாளைக்கு சினிமா தப்பிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவுக்குள்ள இப்போ வரமாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு, அவங்க முழுக்க முழுக்க அதில் போட்டி போகிறதுக்கு நேரம் சரியா இருக்கும். எனிவே இனிமே தான் நல்ல படங்கள் எடுக்கிறவங்க தைரியமாக படங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, அதை மக்கள் நேரடியாக பார்ப்பாங்க. இந்த நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு திரியிற ஆட்கள்லாம் இப்போ இல்லை. ஒரு சில ஹீரோக்களுக்கு இருந்தாங்க, இப்போ அது இல்லை. இப்போ உங்க படங்கள் மக்கள்கிட்ட போய் சேரும். ஆனால் அதுக்கப்புறம் யாராவது முளைச்சிட்டாங்கன்னா நம்ம பொறுப்பு கிடையாது. இப்போ யாரும் இல்லாமல் வெற்றிடம் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். கருப்பு வெற்றி மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்குது. சூர்யாவுக்கு இது மூலமாக மறுபடியும் ஒரு பெரிய கம்பேக்கு. இதுக்கு முன்னாடி கிடைத்த வெற்றியை விட இந்த வெற்றி அவருக்கு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, படம் ரிலீஸ் அன்னைக்கு ரொம்ப உடஞ்சி போய் படம் இணையத்தில் வந்துருமான்னு பயந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி இன்னைக்கு மக்கள்கிட்ட படம் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் பல வீடியோக்கள் போடுவதற்கு வாய்ப்பாகும். நன்றி, வணக்கம்.